நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரத்துக்கும் துதிக்கும் பாத்திரராய எங்கள் பிதாவே, நல்லவரும் நன்மை செய்வருமாய் இருக்கிறவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் எங்களிலே கிரியை செய்ய வல்லமை உள்ளவரே, உம்முடைய கரத்திலே நீ ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கிருபைக்கு எங்களை படைக்கிறோம். உம்முடைய வல்லமையின் வலதுகரம் எங்களுக்காய் நீட்டப்படட்டும். பாடுகிற, இசைக்கிற, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயற்கை செயற்கை தடைகள், மின்சார தடைகள், மனுஷிக தடைகள், சத்ருவின் தடைகள், பிசாசின் தடைகள், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வெற்றி சிறக்கிறோம். தேவன் எங்கள் மத்தியிலே உலாவும். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தவர்களும் என்னோடும் எங்களோடும் பேசும். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கோம். கர்த்தர் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க. உங்க பரிசுத்த நாமத்தை என்னில எங்களில மகிமைப்படுத்துங்க. எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா துதி உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு செலுத்துகிறோம். இடம் முழுவதும் ஜனங்களால் நிரப்பப்படட்டும். மகிமை இறங்கி வரட்டும். ஜனங்கள் ஆடி பாடி ஆனந்தித்து கர்த்தரை மகிழ்ந்து கொண்டாடட்டும். கர்த்தாவே, பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீர் ஒருவர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. எல்லாவற்றையும் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாடலை பாடுவோம். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் 6 மாதங்கள் நம்ம நடத்தினார். அந்த ஆண்டுக்கு நன்றி சொல்லி பாடலை பாடுவோம். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி, தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, மனமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, மாதை நேரத்தில் வைத்தியரான ஸ்தோத்திரி,
பாதையில் வழியை காட்டின சோத்தரி, பாதை நேரத்தில் வைத்தியரான சோத்தரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, சோத்தரி தினமே சோத்தரி, சோத்தரி மனமே சோத்தரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah. துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்திரி, துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்திரி. துன்பத்தின் வேளையில் இன்பமாய் வந்தார் சோத்தரி, துயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் சோத்தரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, சோத்தரி தினமே சோத்தரி, சோத்தரி மனமே சோத்தரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானதால் ஸ்தோத்திரி, சகாயம் செய்யும் கண்மலையானதால் ஸ்தோத்திரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமான சோத்தரி, சகாயம் செய்யும் கண்மலையான சொத்தரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, சோத்தரி தினமே சோத்தரி, சோத்தரி மனமே சோத்தரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. Hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலை ஸ்தோத்திரி, இனியும் நடத்தும் எபினேசரே ஸ்தோத்திரி. இம்மானுவேலனை சோத்தரி, இனியும் நடத்திடும் எபினேசரையே சோத்தரி. ஸ்தோத்திரி தினமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி மனமே ஸ்தோத்திரி, சோத்தரி தினமே சோத்தரி, சோத்தரி மனமே சோத்தரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.
மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்திரி. வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்திரி. வனாந்திர பாதையில் வழியே காட்டினார் ஸ்தோத்திரி. வாத நேரத்தில் வைத்தியரானா ஸ்தோத்திரி. இல்லையா, நம்ம பிரயாணப்பட்டு போய்கிட்டு இருக்கோம் எங்கே? பரலோகத்தில் இருக்கு இல்லையா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த போது ஆண்டவராய் கர்த்தர் மோசேயின் மூலம் ஜனங்களை விடுதலையாக்கி அவர் வனாந்தரத்தில் பாதையில் நடத்தி கொண்டு போனார், கானானுக்குள் பிரவேசிக்கும்படி. அதுபோல பாவத்தில் அடிமையாக கிடந்த நம்மை, சத்துரின் பிடியில் இருந்த நம்மை கர்த்தர் மீட்டு அவர் ரத்தத்தினாலே கர்த்தர் நம்ம ரட்சித்து அவர் கழுவி சுத்தமாக்கி இப்போ நம்ம எங்கே பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பரம கானான் நோக்கி. அப்படியான ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறோம்? பிரயாணம். அப்படி இருக்கும் பொழுது அதில் நிறைய சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி. இல்லையா, நிறையவே சொல்கிறாங்க இயேசுவை நம்பினா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாடுகளே இல்லைன்னு சொல்லி. இல்லை, பாடுகள் உண்டு தான். ஆனால் அது மத்தியில் ஆண்டவர் கூட வருவார், அவர் நடத்துவார், அவர் பாதையை காட்டுவார். இல்லை, அவருடைய கிருபை நம்ம நடச்சும். சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள் தாக்கும் போதெல்லாம் தேவனுடைய சத்தம் கேட்கும். அவர் நம்மை தேற்றுவார், ஆற்றுவார், அவர் நடத்துவார். அந்த வனாந்திரத்தில் இந்த பாதையின் வழியாக கடந்து போகும்போது ஜெயத்தை கட்டளையிடுவார். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு. இல்லையா, வழி அதுதான். அப்படி இருக்கும் பொழுது வனாந்திர பாதையில் வழியை காட்டினார் ஸ்தோத்திரி. வாத நேரத்தில் வைத்தியரானா ஸ்தோத்திரி. இப்படியாய் வனாந்திர பாதையில் நடந்து போகும்போதெல்லாம் நமக்குள்ள சோர்வு வருகிறது. ஆனால் நேசரின் சத்தம் அங்கே என்ன செய்யும்? கேட்கும். பிசாசு சொல்லுமா, அவ்வளோதான் உன் வாழ்க்கை. இல்லை இல்லை, ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி பாடலை பாடுவோமா? வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செலுத்திடுமே என்று சொல்லி. போகும் நேரங்களில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபல, தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபல, தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும்போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு சத்துரு விதைத்திடும்போது மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற வாழ்வினால்
தனிமை என்று என்ற போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினால் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவே வரிசீக்க பண்ணுவார், இனி எனக்கு என்றுமே குறைவு இல்லையே. இனிமையா மன்னாவே வரிசீக்க பண்ணுவார், இனி எனக்கு என்றுமே குறைவு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் கழித்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கரைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் கழித்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கரைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற வாழ்வினால் தனிமை என்று என்ற போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வினால் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவே வரிசீக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே குறைவு இல்லையே. இனிமையா மன்னாவே வர்ஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே குறைவு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் கழித்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் கரைத்து நான் சொந்து போகும் நேரங்களில் ஆண்டவர் நமக்கு புது பலன் தருவார். பாடணும், செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புது பலன், தடித்திரும் சத்துருக்கள் அழிந்து மாளுவார். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மருத்துவ அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லலையா. ஆண்டவர் ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தும்படிக்கு இந்த மாதத்தில் தேவன் நம்மை நடத்தும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். புதிய பலனால் நிரப்புவார், புதிய கிருபைகளை அவர் கொடுப்பார். எப்போ தெரியுமா? சோர்ந்து போகும்போதெல்லாம் அவர் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். இனிமேற்ற வாழ்வினான் தனிமை என்று எண்ணும்போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வரிசைக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே குறைவே இல்லையே. நம்ம வாழ்க்கையிலே போராட்டங்கள் சொல்லும் பொழுது சோர்ந்து போகும்போதெல்லாம் தேவன் பேசுவார். பேசுவது மாத்திரமல்ல, நாம் தாழ்ச்சி அடையாதபடி குறையப்படாதபடிக்கு அவர் அழகாய் தூக்கி நிறுத்துவார். எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் சூழ்ந்து வரும் பொழுது, சோதனைகள் வரும்போதெல்லாம் தேவன் அழகாய் பேசுவார். அந்த பேசின வார்த்தையை அவர் நிறைவேற்றி அவர் இம்மட்டுமாய் நடத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையை பலப்படுத்தும்படிக்கு, அந்த வார்த்தையை நடக்கும்படிக்கு அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நினைத்து பார்க்கிறேன், 88ஆம் வருஷம் 16 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்து குடும்பத்திலிருந்து ஏற்றுக்கொண்ட போது பல எதிர்ப்புகள் மத்தியில் ஆண்டவருக்காக நின்ற போது, வாலிப நாட்களில் தாய் தகப்பன் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தின போது குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில், அதுக்கப்புறம் கத்தர் 18ஆவது கத்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். 18 வயதிலிருந்து 24 வயது வரை பாஸ்டரோடு இணைந்து 6 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். நிறைய பாஸ்டர் கற்றுக் கொடுத்தார். எப்படி ஆவிகளை பகுத்தறிவது, எப்படி வரங்களை பெறுவது, எப்படி ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவன் நிதானிப்பது எல்லாம் கற்றுக் கொடுத்தார். வரங்கள், கனிகள், அது மாத்திரமல்ல எப்படி பிரசங்கிப்பது என்று சொல்லி, அதன் பின்பு அநேகரை அந்த வாலிப நாட்களில் ஆதாயப்படுத்தி ஒரு சபையை நிறுவும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். என்னுடைய திருமணத்தின் போது 40 பேர் நடத்துகிற சபையை கர்த்தர் உதவி செய்தார். அப்போ நினச்சேன், ஒரு விசுவாசியாக இருக்கும்போதே எப்படி நம்ம ஆண்டவருக்காக அநேகரை ஆதாயப்படுத்துகிறோம், ஒரு பாஸ்டமாக போகிறோம், ஆண்டவருக்காக இன்னும் என்ன செய்வோம், வல்லமையாக பயன்படுத்தப்படுவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் தேவன் அநேக வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஊழியத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்துவோம் என்று சொல்லி அந்த 18, 19, 20, 21 வயதெல்லாம் ஆண்டவர் தெளிவாய் அழகாய் பேசினார். அந்த வார்த்தையை வைத்து நம்பி மதுரைக்கு வந்தபோது 10 ஆண்டுகள் எதுவுமே செய்யலை. அப்படியே ஒன்றுமே செய்யாமல் கிடந்தேன். அப்போ ஆண்டுட்டு அநேக முறை கேட்டிருக்கிறேன்,
நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே கர்த்தர் சொன்னால் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன், உன்னை உருவாக்கி ஒரு நாள் வரும் அன்றைக்கு பயன்படுத்தி வேண்டி சொல்லி ஆண்டவர் வாலிப வயதில் கர்த்தர் சொன்னார், நீ அபிஷேகத்தில் விசேஷமானவள், உன்னை கொண்டு அநேகர் அபிஷேகிப்பேன்னு சொல்லி. அப்பெல்லாம் கேட்டிருக்கேன், இப்பெல்லாம் சொன்னீங்களே ஆண்டவர், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் சொன்னார், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் சூழ்ந்து வரும்போதெல்லாம் கர்த்தர் சொல்லுவார், இந்த போராட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. அதன்படியே தேவன் அவருடைய வேலைகளே கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் தேவன் அழகாய் நடத்தினார். மனுஷ உதவி கிடையாது, பணம் கிடையாது, எந்த ஆதரவும் இல்லை, கர்த்தரே ஆதரவாக இருந்தார். அதனால தான் இன்றைக்கி அநேகர் பாடுகள் வழியாக கடந்து வரும்போது ஆண்டவருக்கு நில்லுங்கன்னு சொல்ல முடியுதுல்ல. அவர் ஒரு நாளும் கைவிடாத தகப்பனுங்க, பரம தகப்பன். அவர் அண்டிக் கொள்கிறவர்கள், அவர் வழியில் நடக்கிறவர்கள், அவர் நடத்துகிற அதிசயமான பாதைகளை பார்க்கும் பொழுது ஒரு நாளும் கர்த்தரை மறுதலிக்கவும் மாட்டாங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போக மாட்டாங்க, எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாங்க, எந்த மனுஷனையும் சார மாட்டாங்க. ஏனென்றால் பலவீனம்தான், ஆனால் கர்த்தர் அவங்களை எப்படி மாற்றுகிறார்? பலவானா நம்ம படப்போகிறோம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடியே பலப்படுத்தி சொல்லனால தேவன் நம்மளை பலவானாய் மாற்றும்படி கடந்து வந்திருக்கிறபடினால இந்த வனாந்திர யாத்திரைகள் தேவன் கூட இருந்து பலப்படுத்தும்படி கடந்து வந்தபடியால் பாடுவோம், பலவானாய் என்னை மாற்றினவர். பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். என்னை பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். இயேசுவின் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. இயேசுவின் இந்த துதிகளில் வாசம் செய்பவரே. இயேசுவின் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. இயேசுவின் இந்த துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்பவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டுக் கொண்டேன் என்றீரே, என்னை மீட்டுக் கொண்டேன் என்றீரே. இயேசுவின் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. இயேசுவின் இந்த துதிகளில் வாசம் செய்பவரே. இயேசுவின் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. இயேசுவின் இந்த துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேலும் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசையையும். சந்ததி மேலும் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசையையும். ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, என்னை ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. இயேசுவின் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே.
துதிகளில் வாசம் செய்பவரே. சூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே. சூரன் இந்த துதிகள் வாசம் செய்பவரே. பலமான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். சூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே. சூரன் இந்த துதிகள் வாசம் செய்பவரே. சூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே. சூரன் இந்த துதிகளில் வாசம் செய்பவரே. ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தி வாக்களிக்கிறவர் நிச்சயமாய் உங்கள் ஆத்துமாவிலே அவர் பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துவார். உங்களை கர்த்தர் பலவானார் மாற்றுவார். உம்மாலை ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பரிசுத்தாய் நிரம்பும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் இயேசு சொன்னார். ஆவியானவர்கள் நிரப்பும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார். அந்த ஆவியா நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். நாம் பலவீனம்தான், நான் பலவீனம்தான், ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது நிரப்பும் பொழுது அவர் பலவானாய் மாற்றுவார். அன்று கிதியோன் மீதியானுக்கு பயந்து அவன் அந்த ஆலையின் பின்புறமாய் அவன் அந்த கோதுமையை பிடைத்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வ தூதான தரிசனமாய் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லலையா. அவன் பயந்தவன், ஒரு பயந்தாக்களி கிதியோ நானா பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை பராக்கிரமசாலி. ஏன் தெரியுமா? அவருடைய கர்த்தர் இருக்கிறார். பலவீனமாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தால் அந்த மனிதன் பராக்கிரமசாலி. கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறவன் யார்? என்னை துன்பப்படுத்தல் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். ஏன்? அவர் பயங்கர பராக்கிரமசாலியா கூட இருக்கிறதுனால. அப்படியா ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படிக்கு உங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தும்படி உங்களை நிரப்பணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை சொல்லுங்கள், துதிக்கணும்லே. ஒரு வார்த்தை இருக்குது சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில், பகைஞனையும் பழிகாரனையும் அடைக்கப்படும்படி ஒரு பாலகர் வாயினால் என்ன செய்கிறாராம்? பலன் உண்டு பண்ணுகிறார். பையனை பழிகாரம் அடைக்கப்பட தேவரீர் உடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாங்கினால் பலன் உண்டு பண்ணினீர். பலன் உண்டு பண்ணி அவரை துதிக்கும் போது பலன் வருகிறதுல. அன்றைக்கு பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் அது தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் அநேக அடிகளை அடித்து துன்புறுத்தி ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு அப்படியாய் அவர்களை அடித்து அவர்கள் காயங்கள் வரும் வரை அடித்து அவர்கள் உட்காவலறையில் அவங்களை மாட்டி வைத்து இரவு முழுது தூங்க முடியாதபடிக்கு அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அவங்க நினைச்சாங்களாம், பாடி ஜபமணி பாடி துதித்தார்கள். ஜபமணி பாடி துதிக்கிற ஆவியானார் அங்கே ஒரு அசைவை கொடுத்தார். கட்டுகள் கலண்டுதுல. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தா எப்படிமா இருக்குது? கொஞ்சம் பேர் தான் கைத்தட்டி என்ன செய்றீங்க? பாடுறீங்க. மற்றவங்களாம் இந்த பாட்டு கச்சேரி நடக்கும்போது என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் நடக்கும் பாட்டு கச்சேரி இல்லை. நாங்கள் இந்துவாக இருக்கும்போது எங்கள் அப்பா கூப்பிட்டு போவாங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காரைக்குடியில் திருவிழா சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நிறைய பாட்டு கச்சேரி. ஒரு விக்கிர கோயில் அதுக்கு வச்சுருப்பாங்க. மார்க்கெட் அவங்களாம் சேர்ந்து காய்கறி பண்ணுறவங்க அவங்களாம் சேர்ந்து ஒரு வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த பூ விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க இப்படி அவங்களாம் சேர்ந்து நிறைய வச்சுருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒவ்வொன்றாவே பார்த்துருவோம். இங்கே கொஞ்சம் இருப்போம், அது விடிய நடக்கும். அங்கே போய் உட்காந்து என்ன செய்வோம்? பாடுறத அப்படி ரசித்து கேட்டு வருவோம். அப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறத பார்த்தா
அப்படி தான் இருக்குது. ஏதோ பாடுறீங்க, ஏதோ சொல்கிறீங்க இல்லை. நாங்கள் கேட்குறோம், இன்றைக்கி திருவிருந்தில் முதல் ஆராதனை, திருவிருந்தை சாப்பிட்டுட்டு இல்லை ஏதோ சொல்லிட்டு போகிறீங்க. அப்படி இல்லைங்க, பலவானாய் மாற்றணும் ஆண்டவரில். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஆண்டவரே நினச்சா கூட உங்களை நிரப்ப முடியாதுங்க. நீங்கள் இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா கர்த்தரே உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க நினச்சா கூட. அதனால தான் எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். உனக்கு எத்தனையோ முறை தருணம் கொடுத்தேனே, நீ மனதிராம போயிட்டே அப்படின்ட்டு. பாருங்க, இயேசுவானாலே ஒன்றுமே செய்ய முடியல, கண்ணீர் வடிக்க தான் முடியும் இல்லை. உங்களுக்கு நான் எவ்வளவோ செய்கிறேன், ஆனால் இவங்களுக்குள்ள அர்ப்பணிப்பு இல்லைன்னு சொன்னால் ஆவியானவர் எவ்வளவு இறங்கினாலும் இந்த இடமும் வல்லமையாக நிரப்பப்பட்டாலும் உள்ளே என்ன செய்ய முடியாது, இறங்காது. ஏன் தெரியுமா? அர்ப்பணிக்காத பட்சத்தில். கடந்த நாட்களில் ஒரு மகளுக்குள் பயங்கர போராட்டம் இருந்தது. அப்படியே அவங்களுக்கு தினமும் வருவாள் அந்த மகள். அவள் ஒரு நாள் சொன்னாள், எனக்கு ரொம்ப போராட்டமாக அலக்களிப்பு அதிகமாக இருக்கேக்கா, எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி. அது ஒரு முனியின் ஆவி. அப்படி சரி, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாங்கம்மா, டெய்லி வரீங்க ஜெபத்துக்கு, ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ஆராதனை அவ்வளோ மகிமையாக இருக்கும், ஆராதனை வல்லமை இறங்கும், அவள் கிருபையை ஊற்றுவார், அது விசேஷமானது. நீங்கள் தினமும் வருவதை காட்டிலும் ஆராதனை என்பது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருடைய கட்டளை. அதற்கு கீழ்ப்படிந்து வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்ப்பான்னு சொன்னேன். சொல்லும் பொழுது அந்த மகள் அலக்களிக்க ஆரம்பித்து ஆட ஆரம்பிச்சிட்டா. அந்த மகளை சொன்னேன், ஏம்மா ஆராதனை சொல்லும் பொழுது அலக்களிக்கிறதுல? ஆமாக்கா அப்படின்னாங்க. உனக்கு கூட ஒருத்தங்க இருந்தாங்க பாருங்கக்கா, பிசாசு கூட என்ன செய்யுது, விசுவாசித்து நடுங்குது. யாக்கள் வார்த்தை ஒன்று இல்லையா, பிசாசு கூட என்ன செய்யுதான், அந்த ஆராதனை மகிமை இருக்குன்னு சொல்லும்போது நடுங்குச்சுங்க. இன்றைக்கு அந்த மகள் வந்திருக்கிறாங்க ஆராதனைக்கு. விடுதலைக்கா நசனை வந்துருங்கம்மா, நிச்சயம் கத்தவங்க விடுதலை நினைச்சுக்கிற ஆண்டவரை வைத்திருக்கிறான்னு சொல்லி அப்படின்னு சொன்னான். ஆராதனை வல்லமை நிறைந்ததுங்க, அது மகிமை நிறைந்தது. அங்கே தேவன் பேசும்படி இறங்கி வருவா. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி, எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்கன்னு சொல்லி. அவருக்கு ஆலயம் கட்ட முடியாதுதான், ஆனால் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஜனங்களோடு பேசும்படி, உன்னோடு பேசும்படி, நான் இங்கு தங்கி தாபரிக்கும்படி எனக்கு ஒரு ஆசீர்வதிப்பு கூடாரத்தை நிறுவு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். எதற்கு சொன்னால், நான் அங்கிருந்து ஜனங்களோடு பேசுவேன், என் வல்லமையை பார்க்கும்படிக்கு, என்னை கிருபையை கொடுக்கும்படிக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எப்படியே மே பார்க்க ஆசையாகி இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். எங்க? உங்க ஆலயத்தில். அப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். நாம எப்படி செய்யணும்? நீங்கள் சோர்வை பாடினீங்கன்னா பிசாசு என்ன செய்யும், நல்ல சோர்வை கொடுத்து உட்கார வைக்கும். அப்படிதானே இல்லை. நாங்கள் வாலிபி எல்லாம் இருக்கும்போது ஃபாதர் அடிக்கடி எங்கள் ஊருக்கு வருவார். அப்போ ஆலயம் கட்டப்படலை, ஒரு மாடியில் தான் ப்ரேயர் நடந்துக்கிறந்துச்சு. முன்னாடி யாராச்சும் உட்காந்து கொட்டாய் விட்டா எந்திரின்ட்டுருவார், பின்னாடி போ அப்படின்ட்டுருவார். நல்லா உற்சாகமாக பரவலாம் உட்கார வைப்பார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல. அதுமாதிரி கேத்ரின் குல்மான், கத்தருக்காய் வல்லமையை பிரகாசம் பண்ண ஒரு பெண், அவள் மூலம் கத்தர் பலத்த கிரியலை செய்தார். அந்த அம்மாலாம் அப்படி தான் ஆறாம் நடத்தும் பொழுது முன்னாடி இப்படி உட்காந்தானே எந்திரின்ட்டுருவாங்க. ஏனென்றால் அது மற்றவர்களுக்குள் பரவி கொட்டாய் மட்டும் தனியாக போகாதாங்க இல்லை. நீங்கள் கொட்டாய் விட்டு அடுத்தவங்க என்ன செய்வாங்க, கொட்டாய் விடுவாங்க. என்ற லிலியக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, இங்கே அடிக்கடி வருவாங்க, சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போகிறேங்க ஏதோ இருக்குது, அங்கே போய் கைத்தட்டி எல்லாம் அபிஷேகம் நிறுவனா, நான் மட்டும் தாங்க கைத்தட்டி இருக்கேன். சுற்றி பார்த்தா கையை உயர்த்தி ஆராதிக்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க, எனக்கு வெக்கமாக இருக்குன்னு அப்படியே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சபையில் தாங்க கை சட்டி அபிஷேகம் நிரம்பி அந்நிய பாசையில் பேசுறது, அதுக்காகவே அடிக்கடி வருவாங்க. வார்த்தைக்காகவும் இந்த அபிஷேகத்துக்கும் வருவாங்க. அப்போ பாருங்கள், ஒருத்தவங்க அபிஷேகம் நிரம்பும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, எல்லோரும் அமைதியாக இருந்தால் இப்படி சுற்றி பார்த்துட்டு நம்மளை அசிங்கமான பாட்டு என்ன செய்வாங்க, அவங்களும் அடக்கிடுவாங்க. அப்படியா? நீங்கள் அந்நிய பாசையில் பேசி சத்தமாக ஆராதிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அக்கினி பக்கத்துக்கு என்ன செய்யும், பற்றி பிடிக்கும் இல்லை. அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம அமைதியாக இருந்தால் நமக்கு அசிங்கம்னு சொல்லி அவங்கள என்ன செய்வாங்க, ஆண்டவரை ஆராதிப்பாங்க. வாலிப வயதில் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஆண்டவரை அறியாத சூழ்நிலைகள், பாட தெரியாது, வேதம் தெரியாது, ஆனால் அங்கே அபிஷேகம் நிறைந்து இங்கே பாசம் நடத்துவார். எல்லோரும் கைச்சட்டி அந்நிய பாசை பேசும்போது சுற்றி முத்தியை பார்த்துட்டு ஐயோ நம்ம அப்படின்னா அசிங்கன்னு சொல்லி நான் என்ன செய்வேன், வேகமாக கரம் தட்டுவதல்ல, அப்படியாய் உற்சாகமாக நீங்கள் கத்தரை துதிப்பீன்னு சொன்னால் கச்சர்களை பலமான மாற்ற யாருக்கு தெரியுமா? உற்சாகமாக கொடுக்கிறது தேவன் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் பார்வையாளரா பார்க்க வந்திருக்கீங்க? இல்லை, எதுக்கு வந்திருக்கிறீங்க? தேவனை ஆராதிக்கல, அவர் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இல்லை. அன்றைக்கு வனாந்தரத்தில் எலியா
அவன் பிரயாணப்பட்டு போகும் பொழுது கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரே தேவன் நிரூபித்தான். 850 பேத்துக்கு முன்னாடி தோப்பு தீர்க்கதரிசி, பாகால் தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் ராஜா, ஜனங்கள் எல்லாத்துக்குமே தனி மனிதனான் என்று கர்த்தரே தேவன் நிரூபித்து 850 பேரை வெற்றி போட்ட போது ஏசபேல் அவளுக்குள் பயங்கர கோபம் வந்தது. அந்த எலியாவின் தலையை வாங்க வேண்டும் நினைக்கும் பொழுது எலியா சோர்ந்து போகிறான். சோர்ந்து போய் மனாந்தா மார்க்கமாக பிரயாணப்பட்டு போகிறான். அவன் நினைக்கிறான், உங்களுக்காகவே ஆண்டவரை எவ்வளவு காரியங்களை செய்கிறேன், ஆனால் அந்த ஏசபேல் தலையை வாங்க பார்க்குறா. எனக்கு விரோதமாக எழும்பியிருக்காளேன்னு சொல்லி சோர்ந்து போய் சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்த போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் படுத்து உறங்குகிறான். அந்த சமயத்தில் ஆண்டவர் தான் பிள்ளைய சோர்ந்து போயிருக்கணும் அப்படி விடலைங்க. ஒரு தூதன் அனுப்பினார். தலையில் சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை தட்டி எழுப்பி சாப்பிடும்படி செய்தார். அது சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கிறான். மறுபடியுமாய் ஆண்டவர் தூதனை அனுப்பி அடையையும் தண்ணீரையும் கொடுத்தார். அந்த பெலத்தினால் 40 நாள் நடந்தான். அதன் பின்பு ஏசபேல் வாழ்க்கையில் வரலைங்க. அது போல ஆத்துமாவிலே பெலன்று தைரியப்படுத்துன்னு சொன்ன கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சத்துரு போறாரானோ இன்னைக்கு தேவநாயகத்தை ஜெயத்தை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து. அதனால நம்ம பாட போகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலனது கழுகுகளை பல செடிகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் நிலைப்படையார். அப்பேற்பட்ட பலனை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிற அப்படின்னா அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படியே முழங்கால் படி கர்த்தருக்கு பாடி ஆராதிக்க போகிறோம். செட்டைகளை விரிக்கும் காலம் இது என்று சொல்லி அர்ப்பணித்து பாடி ஆராதிக்க ஒரு விசுவாசமா தேவ சமூகத்தில் ஆண்டவனுக்கு வாக்கு பண்ணிக்கிறார். ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துவீர், நான் கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவார்களே. அப்படியாய் கிரியை செய்யும்படி கடந்து வந்திருக்கிற ஆண்டவர் அவங்களுக்குள்ள தம்முடைய வல்லமை ஊற்றும்படி கடந்து வந்திருக்கிறாருங்க. அன்னைக்கு வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் புறப்பட்டு சென்று ஆண்டவருக்காய் கர்மேல் பர்வதத்தில் அக்கினி இறக்கின எலியா 850 பேரை ஒரு தனியாளா இருந்து கொன்றப்பட்டான். அதை கேள்விப்பட்டவனை ஏசபேல் எழும்பினாள், எலியாவுக்கு விரோதமாக எழும்பினாள். அதை கண்டு சோர்ந்து போயிட்டான். ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்தேன், ஆனா இந்த ஒரு பெண்ணு எனக்கு விரோதமாக எழும்பி கொல்ல பார்க்கிறாளே. போதும் ஆண்டவரே, சில சமயங்களை சத்துரு சில மனிதர்களை எழுப்புகிறான். நமக்கு விரோதமாய் பேசுகிற பேச்சுகள் அது சோர்வடைய வைக்கிறது. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தண்ணீராய் அபிஷேகத்தினாலும் அவர் வார்த்தையாகி அப்பத்தினாலும் நிறைத்து உங்களை பலப்படுத்தி உங்களை எழுப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். சட்டைகளை விரிக்கும் காலம் இது. ஆண்டவருக்காக எழும்பும்படி உயர 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 எழும்பி பறக்கும்படிக்கு தேவனுடைய வல்லமை செயல்படும்படிக்கு கச்ச நிரப்பும்படி கடந்து வந்திருக்காருங்க. யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவர்கள், அவருடைய வல்லமை அவருடைய கிருபையை பார்க்கும்படி ஆலயத்துக்கு கூடி வந்த மக்கள், அவரை துதிக்கும்படி அர்ப்பணித்தவர்கள், அவருடைய வார்த்தைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள், அவர்களுக்குள்ள தேவன் ஊற்றப்படுகிறாராம். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்சை நாட்கள் முடிந்து போனது, உன்னதின் சத்தம் எனக்கு துணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். இந்த வரிகளை கர்த்தர் இரவு பேசினாருங்க. இரவு முழு தூங்கவே இல்லை. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த போது கர்த்தர் சொன்னார், ஏசபேலின் சத்தம் அது ஓய்ந்து போகும். பின்பு எலியாவின் வாழ்க்கையில் ஏசபேல் வரல. ஏசபேலுக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. அவளை புதைக்கும்படிக்கு சரீரம் கூட இல்லைங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறியது. தேவனாய் கதை செயல்படபடி கடந்து வந்திருக்கிறனால நம்ம விசுவாசமாய் பாட போகிறோம். சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்கள் பறக்கும் காலம், உன்னதின் மகிமையால் என் மேல் உதித்ததா உயரங்கள் பறந்துடுவின் விசுவாசமாய் பாடுவோமா? பாடி ஆராதிக்க போகிறோம். உயரங்களில் பறக்கும் காலம் இது, செட்டைகளை விரிக்கும்
விசுவாசமாய் அறிக்கையிடுவோம். உயிரே உயிரே நான் பறப்பேன் செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், இரு செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. என் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறைகளில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறைகளில் பறந்திடுவே. உயிரே 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 நான் பறப்பேன். உயிரே 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 நான் பறப்பேன். உயிரே 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 நான் பறப்பேன். உயிரே உயிரே நான் பறப்பேன். வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறைகளில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறையடித்து பறந்திடுவே. மேலே உயர உயர நான் பறப்பேன். விசுவாசமா சத்தமா அறிக்கையிடும் ஆவியான பலமாக இறங்குமா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம் இருக்கிறது. நீங்க எது அறிக்கையிலோ அது உங்க வாழ்க்கையில் செயல்படுத்தபடி கத்திர வலம் இறங்கி வரும். சூரியன் செடியின் நாட்கள் முடிந்து போனது. சத்தம் முடிந்து போனது. சூரியன் செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயிரே 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 நான் பறப்பேன். உயிரே 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 நான் பறப்பேன். உயிரே 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 நான் பறப்பேன். உயிரே 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 நான் இயேசுவின் சத்தம். இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரியன் செடியின் நாட்கள் முடிந்து போனது. இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரியன் செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயிரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறையடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை சிறையடித்து பறந்திடுவே. மேலே உயிரே 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 நான் பறப்பேன். உயிரே 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 நான் பறப்பேன். உயிரே 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 நான் பறப்பேன். உயிரே உயிரே நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சிறையடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா சிறையடித்து பறந்திடுவே. அப்படி எழுதின கத்திர ஆராதிக்க போகிறோம். உம்மாலை சேனைக்குள் பாய்ந்து போவேன்.
உம்மாலே ஒரு மதலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அறிக்கையிடுவோமா? நான் பலவீனன் தான், ஆனால் என்னை அவர் பலவானாய் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன் அடையும்படிக்கு அவர் பலவானாய் என்னை மாற்றுவார். ஆவி ஆத்மா சரீரத்தில் உன்னத பலனால் அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் அவர் என்னை நடக்க பண்ணுவார். ஆண்டவராய் கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலம் நடக்க பண்ணுவார். அவர் உங்களை பலனாய் இருந்து தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர். அவர் உங்கள் பலனாய் இருந்து உயரமான ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணும்படிக்கு பலப்படுத்தும்படிக்கு உன்னத மகிமையால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். இது இருள் பூமியையும் கார்கள் ஜனங்களையும் மூடும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் உங்கள் மீது வெளிச்சமாய் உதிக்கும் பொழுது, உங்களை பலவானாய் மாற்றும் பொழுது, உன் வெளிச்சத்துக்கு சாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உங்களை தேடி ஜனங்க வருவாங்க. வெளிச்சம் உங்களை சூழ்ந்திருப்பதினால், அப்படி மகிமை உங்களை மூடி இருப்பதினால், அதை கண்டு வெளிச்சத்தை கண்டு உங்களுடைய ராஜாக்கள் ஜாதிகள் நடந்து வருவார்கள். தேவன் உங்களை கொண்டு செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். சத்துரு நடுங்குவா, இயேசபேல் நடுங்குவா. இனி இயேசபேல் சத்தம் ஓய்ந்து போனது. பிசாசு பேசிக்கிட்டே இருக்கானா? கர்த்தர் சொல்லுகிறார், இதனால இயேசபேல் சத்தம் ஓய்ந்து போகும்படிக்கு. அதனால சோர்ந்து போயிருக்கீங்களா? அதனால சோர்வா? இன்னைக்கு ஆண்டவராய் கர்த்தர் இயேசபேல் சத்தம் ஓய்ந்து போகும்படிக்கு அப்படி வல்லமையால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். சூரிய செடி நாட்கள் முடிந்து போனது. ஏன் தெரியுமா? உன்னதின் சத்தம் எனக்குள் தொனித்ததா. நான் உற்சாகமாய் ஓடுவேன். நான் ஆண்டவருக்காக எழும்புவேன். உயர 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 எழும்பி பறந்து கொண்டே இருப்பேன். கழுகை போல திரும்ப வாழ வைத்து கொடுக்க அறிந்திருக்கும்படிக்கு ஆவியான பலப்படுத்துவா. ஆவியிலே பலன் கொண்டு பிள்ளை வளர்ந்தது போல, இயேசுவான வளர்ந்தது போல, நான் ஆவியிலே பலன் கொண்டு ஆத்துமாவிலே பலன் தந்து கர்த்தர் நடத்துவா. எலும்புகளான நிறமலாய் மாற்றும்படிக்கு அப்படி வல்லமையால் நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை ஆராதிக்க அர்ப்பணிக்க பரிசுத்த ஆவியானவர்கள் நிரம்பி மடிக்கு ஒரு உன்னத வல்லமையால் நிரப்பும்படிக்கு அர்ப்பணிக்க போயிடும். கர்மேல் பர்வதத்தில் ஒரு கையளவு மேகம் இறங்கினதுங்க. அது பெருமன் இறைச்சலா மாறியது. 3.5 வருஷம் ஒய்யாத பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். ஆனால் கர்மேல் பர்வதத்தில் எலியா செபித்த போது கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு ஒரு கையளவு மேகத்தை கண்டான். ஆனால் அது பெருமன் இறைச்சலை சத்தம் கேட்கும்படி அவன் காதில் தொனிக்கும்படி கர்த்தர் செய்தார். அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அப்படியே ஒரு பெருமழை பெய்யும்படி கர்த்தர் செய்தார். அது போல கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை கனப்படுத்தும்படிக்கு சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சீசர்கள் பிரசங்கித்த போது அவருடைய வார்த்தைக்கு சாட்சியாய் உடனிருந்து அற்புத அடையாளங்கள் செய்தவர் இன்றைக்கு பலப்படுத்தும்படிக்கு இயேசபேலின் சத்தம் அது ஓய்ந்து போனது. இனி கேட்காதபடிக்கு, சத்துரு பேசுவதை கேட்காதபடிக்கு தேவன் உங்கள் இருளை வெளிச்சமாக்கி உங்கள் விளக்கை ஏற்றும்படி கடந்து வந்திருக்கிறபடினால ஒரு பரிசுத்த வல்லமை இறங்கி வரப்போதுங்க. கர்மேல் ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உள்ளங்கையின் மேகத்தை எழுப்பி அது பெருமழை இறைச்சலாக காணும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளத்தில ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். இயேசு சொன்னார், ஒருவன் தாகமா இருந்தால் வர கடவன், நான் கொடுக்கும் தண்ணீரை இலவசமாய் பானம் பண்ண கடவன். விசுவாசிக்கிற உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும். அது ஒரு நாள் வச்சாதுங்க, அது ஒரு நாள் வச்சாது. கர்த்தர் அப்படியா உங்களை இறப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் இன்னைக்கு பலத்த அபிஷேகத்தை ருசிக்கும்படிக்கு, இன்னைக்கு இயேசுவின் சத்துருவின் சத்தம் வாய்ந்து போகும்படிக்கு ஆண்டவர் அப்படியா கிரியை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறவங்க நேரப்பா போறாரு. சத்துரு நடுங்க போறாங்க. அவருடைய வல்லமையை கண்டு சத்துரு பயந்து ஓட போயிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம பாடுவோமா? பின்மாறின அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதும்
அதிகமாய் பொழிந்திடுமே. பின்மாரிக்கா வேண்டிக் கொள்ளுங்கள் இயேசு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே பின்மான் அபிஷேகம் ஊற்றப்படும்படிக்கு ஆவியான நிரப்பும்படிக்கு அர்ப்பணிக்க போகிறோம். வானம் திறக்கப்பட்டு ஆவியான மலையை போல பொழிய போறாருங்க. வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியா மாறும். அபிஷேகம் ஊற்றப்பட்ட அவங்க வாழ்வு செழிக்குங்க. அபிஷேகம் ஊற்றப்பட்ட இருள் அகலும். அபிஷேகம் ஊற்றப்பட்ட அவங்க வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். உங்களை தேடி ஜனங்க வருவாங்க. பாடுவோமா? பின்மாரின் அபிஷேகம். உற்சாகமாய் கரத்தட்டி ஒவ்வொரு சத்தமா பாட போற. எதற்கு தெரியுமா? தேவன் என்னை பலப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறார். ஒரு ஆவியில நிரப்பும்படி கடந்து வந்து விசுவாசத்தை பாட போகிறோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரிலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. கேட்போமா? நிரப்புங்க ஆவியானவரே. நான் பலப்படும்படி நிரப்புங்க. இயேசுவின் சத்தம் வாய்ந்து போகணும். சத்துரு பேசுற சத்தம் வாய்ந்து போகணும். நீங்க பேசுறத கேட்கணும். நிரப்புங்க. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. தேவன் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தபடிக்கு இப்ப சத்துரு அலறும்படிக்கு பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படும்படிக்கு ஆவியான பலமாய் இறங்குவீராக. இயேசுவின் சத்தம் வாய்ந்து போகும்படிக்கு, இயேசுவின் சத்தம் வாய்ந்து போகும்படிக்கு துரத்தின அதில் உருந்து கொண்டு வெளிவரமான காலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெயத்தை சுதந்திரிக்கும்படிக்கு சத்துருவை ஜெயக்கூடிய நாட்டும்படிக்கு எப்போது பலமாக இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு மக்களுக்குள்ளோ அவர்கள் விளைவீடுகள் மாறும்படிக்கு, சோர்வுகள் மாறும்படிக்கு எப்பொழுது ஊற்றுவீராக, எப்பொழுது ஒன்று மணி நிரப்புவீராக. உங்க அக்கினி பற்றி பிடிக்கட்டும். உங்க அக்கினி இறங்கட்டும். தேவன் சொன்னீரே நிறைவேற்றுங்க. உங்க வார்த்தை நிறைவேற்றுங்க. உங்க வார்த்தை நிறைவேற்றுங்க. உங்க வார்த்தை கற்பனை அடையாளமா எப்போது வலிமை ஊற்றுங்க. வாரிவி கமரா சபாலாதரா, வாரிவி கமரோதரா பல்லபரா, வாரிவி பல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படிக்கு, வெளியேறும்படிக்கு எப்பொழுது ஒரு ஒன்றாத வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அதிகமாக ஊற்றப்படுவதாக. பிசாசின் கிரியை அழிக்கும்படி வெளிப்பட தேவகுமாரனே, பிசாசின் கிரியை அழிக்கப்படும்படிக்கு ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் ஒவ்வொரு நிரப்புங்க ஆவியானவரே. இறங்கிடுமே. அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே. அக்னினாவாக அமர்ந்திடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியால் மாற்றிடுங்க. உங்க அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க. எனக்கு பின் ஒருவர் வருகிறார். ஒரு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியால் ஞானஸ்நானம் கொடுப்பேன்னு சொன்னாரு. யோவான் சொன்னாரு. இப்ப அக்கினி ஞானஸ்நானம், அக்கினி ஞானஸ்நானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்கட்டும். ஓ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினி ஞானஸ்நானம் பெறும்படிக்கு வரவல சபல தரபரா அறிவி கமர தரபரா அறிவி கமர பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படும்படிக்கு, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்படும்படிக்கு எப்படி பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின்
உங்க அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஒரு சுத்த அக்கினி இறங்கட்டும் ஐயா. வரபல சபல தரபல பரா அறிவிக்க மரத ரபல பரத ரபல பரா ஜீவனையாக பாய்ந்திடுமே கிணிகள் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே கர்மேல் ஜெப வேளையிலே வரபல சபல தரபல பரத ரபல பரத ரபல அறிவிக்க மரத ரபல பரத ரபல அபிஷேகம் ரபல அபிஷேகம் இப்படி இறங்கிடுமையா காதி சுனாதோதி அதரபோன தேவ சத்தோ பெண்மான் கீழபடி தேவடி சத்தோ அக்கினி ஜுவாலை எப்படி கத்திரி சத்தோ ஒவ்வொரு மக்களுக்கும் தொனிக்கபடிக்கு அறிவிக்க மரத ரபல அறிவிக்க மரத ரபல பரத ரபல பரத புதிய பாச வரபலாத ரபல பரத கக்கடி சுட்டரிக்கட்டு சத்துடி கிரிகளே அரபலாத ரபல பரத ஏசுவிடச்சோ ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் எப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இறங்கட்டும் சத்துருவின் கிரியை அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே வானம் திறக்கப்படுவதாக ஆவியான மனப்பல ஊற்றுவீராக எப்பொழுது பெற்று பிடிப்பதாக அக்னினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே வரபல சபல தரபல பரதரபல அறிவிக்க மரதர பல அப்படியே பாசல பேசுவோமா. தேவன் கொடுக்கிற புதிய பாசையை பெற்றுக்கொள்ளபடிக்கு புதிய பாசையை கொண்டு பெற்றுக்கொள்ளும்படிக்கு புதிய நிரப்பபடிக்கு ஒப்புக்கடுங்க அப்படி அந்நிய பாசையில பேசுங்க. ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாசையில் அபிஷேகம் நுகம் முறிந்து போங்க. உங்கள் கட்டுகளை அறுபடும் பலவான் தன் அரமனை காக்கிற போது அவருடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். அவனில் அதிக பலவான் வந்து மேற்கொள்வானாக. அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தை பறித்துக் கொண்டு கொள்ளை பொருளை பங்கிடுவா. உங்களை கர்த்தர் அதிக பலவான மாற்றும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆவியான காற்றுகிறார். வானம் திறக்கப்பட்ட ஆவியான பலமாய் இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவர். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மேல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படிக்கு நீ ஒரு தேவரால் மகளே, நீ ஒரு தவறால் எழும்பு. கர்த்தருக்காய் எழும்பு. தூசி உதறிவிட்டு எழுந்துரு. ஆண்டவர் கட்டுகளை அறுக்கிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிந்தது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வருகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேகம்
அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமா ஆண்டவரே, கர்த்தாவே, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஓ கர்த்தாவே, தகப்பனே, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் உள்ளம் பொங்கி 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 வழிகிறது. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகத்தினாலே, ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்க பந்தியினாலே, நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே என் வாழ்க்கை நிரம்பி வழிகிறது. ஒரு ஆஷா காதானி நீ கதறி நமனவன தீர்த்ததறி நாதரை நமக்கபோதரை ஷகதிர நமன பலவீனப்படுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே, குடும்பத்தை பிரிவினை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. குடும்பங்கள் கட்டப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், தனிமையாயிருக்கிறவர்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, பிள்ளை தாட்சியாய் இருக்கிறவர்களுக்கு குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்யும். அன்றைய பிள்ளைக்காய் ஏங்குறவனுக்கு சந்தோஷமான பிள்ளை தாட்சியை மாற்றிவிடும், ஆக்கிவிடும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நல்ல வருமானங்கள் கிடைக்கட்டும். குடும்பத்திலே ஆண்டு அன்பும் ஐக்கியம் இருக்கட்டும். எல்லா விதமான நன்மைகளையும் ஆண்டு அனுபவிக்கட்டும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை, சமாதானங்களை, சத்துவங்களை கற்றுக் கொடுத்து நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். நம்முடைய கிருபையின் நன்மையும் எங்கள் வாழ்நாளெல்லாம் தொடரட்டும். கர்த்தருடைய ஊழியக்கான நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் நன்மையும் தொடர்வதாக கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல் ஆராதனை 10 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. துவங்கும் போது 10:15 தான் என்ன செஞ்சோம், துவக்கணும். சரிங்களா? அதனால கொஞ்சம் திருவிருந்து நேரத்தில் கொஞ்சம் தாமதமானாலும் பொறுத்துக்குங்க. நான் செய்தியை சரியான நேரத்தில் முடிக்கிறேன். 2 சங்கீதம் வாசித்தோம். எப்பயுமே ஒரு சங்கீதம் தான் வாசிப்போம், 2 சங்கீதம். ஆக்சுவலாக 137 சங்கீதம் தான் முதல் ஆராதனைக்கு வாசிக்கணும். 2வது ஆராதனைக்கு 138 சங்கீதம். அதை சரியாக வாசிச்சிட்டீங்க. 138 சங்கீதத்தை யார் வாசித்தா? நீங்கள். இன்னொரு சங்கீதம் 57 சங்கீதத்தை சகோதரி வாசித்தீங்க. இந்த 2 சங்கீதத்திலையும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒரு சங்கீதத்துக்கு பதிலாக இன்னொரு சங்கீதம் அமர்ந்திருக்குது. 57 சங்கீதம், 138 சங்கீதம், 42 சங்கீதம், 84 சங்கீதம், 37 சங்கீதம், 73 சங்கீதம். இதெல்லாம் ஜோடியாக பார்க்க வேண்டியது. 51 சங்கீதம், 32 சங்கீதம். தாவீது ஜெபிக்கிறாரு, ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது 32. தாவீது புலம்பி வேதனைப்படுறாரு 37 சங்கீதத்தில். அதுங்க வாசிக்கும் போது ஆசாப் சங்கீதம் 73 பதில் கிடைக்குது. அது போலத்தான். ரைட். இந்த நாளின் வாக்குத்தத்த செய்தியை மறுபடியும் தியானிப்போம். 138 சங்கீதம் 3 வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினி. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினி. நான் கூப்பிட்ட நாளிலே, இந்த டே when I cried out, நான் கதறின நேரத்தில், நான் அழுத நேரத்தில், நான் புலம்புன நேரத்தில், when I cried out, எனக்கு மறு உத்தரவு கொடுத்தி. கூப்பிட்ட நாளிலேன்னு சொல்லப்பட்டதுக்கு கிரை என்ற வார்த்தை போடப்பட்டது. ஏன் இப்படி கதறினார்? ஏன் இப்படி அழுதார்? ஏன் இப்படி செய்தார்? வாசிக்கிறோம். 57 சங்கீதம் 3 வசனம்.
என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். அவர் அப்ப என்ன செஞ்சாராம்? இவனை பார்த்துப்பா, இவன் அப்படியே ஆளை தூக்கி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி மனுஷன் விழுங்க பார்க்கிறான். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் என்னை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நான் நிற்பதுமோ நிலைப்பதுமோ உங்க கிருபைதான் ஆண்டவரே. ஒரு பக்தன் இப்படியாய் பாடினான், இப்படியாய் பாடினான். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதும் நிலைப்பதுமோ கிருபையினால் நான் வாழ்கிறேன். ஏனென்றால் அந்த 138 சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்துல வாசிக்கும் போது உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உண்மை நிமித்தமும் நான் துதிப்பேன். அந்த கிருபைங்க என் கால் சறுக்குனது சொல்லும் போது தாங்கினது கிருபை. என் வாழ்நாளெல்லாம் தொடர்வது கிருபை. உம்மை நம்பி இருக்க நம்மை சூழ்ந்து கொள்கிறது கிருபை. ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் கிருபை, சூழ்ந்து கொள்கிற கிருபை. மலைகள் விலகினாலும் பருவங்கள் விலகினாலும் என்னை விட்டு விலகாத கிருபை. ஐயான பலவீனமா இருக்க சுகவீனமா இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லும் போது பலவீனத்தில் என் பலன் வேகமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிற அந்த கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபை இன்றைக்கு மனுஷ உயிரோட விழுங்க மாறி ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, அந்த மனுஷன் என்ன பண்ணானா உயிரோட விழுங்கிறது மட்டுமல்ல, அப்படிப்பட்டது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டா நிந்திக்கிறான், அவமானப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், நிந்தனை. இந்த சூழ்நிலை அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, மனுஷன் எப்படி இருந்தானா, என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருந்தது. ஏன் ஏன் சிங்கங்களின் நடுவில் இருந்துச்சு? கெச்சிக்கிற சிங்கம் சாத்தான் சவுலுக்குள்ள இறங்கிட்டான். இந்த சவுலு விரட்டி 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 வேட்டையாடுறான். தெல்லு பூச்சிய நம்ம பார்வையில் இந்த மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிறதுக்கு, கௌதாரிய வேட்டையாடுறது போல மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. அந்த ஒரு அடி தூரத்தில் கண்ட மரணத்தை ஆண்டவர் மாத்தினார் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை. அவன் போய் ஒரு குகைக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அதுலாம் கெபி, அதுலாம் கெபி. குகைக்கு உள்ள சிங்கம் இருக்கும், புலி இருக்கு, கரடி. சில குகை நீளமாக கூட போகும். ஒருவேளை அந்த மிருகம் வெளியே போயிருந்துச்சுன்னா திரும்ப வந்துவா இவன் பாவி. ஸோ சிங்கங்களின் நடுவில் ஆத்தமா இருக்கு. எப்படிப்பட்ட மனுபுத்திரர்கள்? தீயை இறைக்கிற மனுபுத்திரர்கள். வெந்த புணுல வேல் பாய்ச்சுற மாதிரி, எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி அப்படியே தீய அக்கினிய கொல்லிய இறைக்கிற அப்படிப்பட்ட மனுஷர்கள். அவங்க பேசுறதுக்கு பல்லு போனா சொல்லு போச்சு, கொத கொதன்னு இருக்கும். அப்ப பல்லும் வேணும், நாவும் வேணும், உதடும் வேணும். இதெல்லாம் சேர்ந்துதான் வார்த்தைக்கு. பல்லு எப்படி இருக்கா? ஈட்டிகளும் அன்புகளும். நாவு கருக்கான பட்டயம். வெட்டு 1 துண்டு 2, அது மாதிரி பட்டய குத்துகள் போல பேச்சு. அம்புகளும் கொல்லிகளும் எரிகிறது மாதிரி அப்படிப்பட்ட நாவு பல்லு. இப்படி அப்படியே மோசமான அவ்வளவு வேதையான ஜனங்கள், அப்படி வேதனையான ஜனங்கள். இந்த ஜனங்கள் மத்தியில, இந்த சூழல் மத்தியில அவர் என்ன செய்கிறார்? நான் கூப்பிடுறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொன்னாரே, அவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆபத்து நாளத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். 50:15 சங்கீதத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். எனக்கு நெருக்க உண்டான நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதம் 86:7, நான் துயரப்படுகிற நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்.
துயரமோ, நெருக்கமோ, துன்பமோ, ஆபத்தோ, வியாதியோ, பலவீனமோ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, மகனே உன் ஆயத்தமா தொய்ந்து போன நேரத்தில், விடாய்த்து போன நேரத்தில், கலங்கி இருக்கிற நேரத்தில், கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவங்களை விடுவிப்பார். அவர்களுடைய சத்தத்தை கேட்பார். நான் கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவு கொடுப்பார். 91 சங்கீதம் 15 வசனத்தில் கூட இருக்குல்ல, 91 சங்கீதத்தில் பாருங்க, இருக்குதா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அதனால மகளே, மகளே, கர்த்தர் உங்க கூட இருப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை கனப்படுத்துவார், மறு உத்தரவு அருளி செய்வார். ஆமென், ஆமென். நீங்க கூப்பிடுவீங்க. ஏசாயா 30:19 கர்த்தர் உருக்கமா இறங்குவார். சீயோனை ஜனதே, நீ அழுது கொண்டிரு, நீ உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். உனக்கு உருக்கமா இறங்குறது. மகளே, இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்ட. இனி நீ அழுது கொண்டிரோய். உன் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிற தேவன், உருக்கமா இறங்குகிற தேவன், மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் இருக்கிறபடினாலே நீ சிங்கங்களின் நடுவிலே கிடந்தாலும், தீய இறக்கிற மனிதர்கள் மத்தியிலே கிடந்தாலும், ஈட்டியும் அம்புகளும் பட்டயம் போன்ற வார்த்தைகளை பேசுகிற மக்கள் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீ கலங்க வேண்டியதில்லை, நீ கண்ணீர் வடிக்க வேண்டியதில்லை. உனக்கு உருக்கமா இறங்கி மறு உத்தரவு தேவன் உண்டு. உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. நெருக்கத்திலிருந்து விசாலத்தில் கொண்டு வருகிற ஒரு தேவன் உண்டு. பட்டயமோ, தண்டனையோ, கொள்ளை நோயோ, பஞ்சமோ வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது 2 நாளாகமம் 20:9 யோசபாத்து ஜெபம் ஆண்டவர் தேவன் கேட்டு ரட்சிக்கிறவர் தேவன் உண்டு. ஆமென். தேவரீர் கேட்டு உம்மை நோக்கி எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர். கடைசி பகுதி. ஆகையால மகனே, மகளே, உனக்காக ஒரு தேவன் உண்டு. அவர் என்ன செய்வார்? உன் ஜெபத்தை கேட்பார். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவுவார். அந்த தேவன் யார்? உன்னத, தி மோஸ்ட் ஹை காட், தி மோஸ்ட் ஹை காட், God most high. I will cry out. இங்கே அதே வார்த்தை தான் போட்டிருக்கு, I will cry out. அங்கே I cried out போட்டுச்சு, இங்கே I will cry. ஏன் தெரியுமா? To God who என்ன செய்வாரு? Perform. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன். He performs all things for me. கூப்பிடுவேன், உன்னதமான தேவன் நோக்கி கூப்பிடுவேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர். 138:8 பதில் வருது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய கைகளை நெகிழ விடாது. அப்படியே லூஸ்ல விட்டு கண்டுக்காத, அப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னை மறந்து விடுகிற தேவன். டு நாட் forsake the work of your hand. நெகிழ கண்டுக்காம விட மாட்டேன். அந்த ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perfect that which concerns me. என் மேல அவ்வளோ கரிசனையா, அக்கறையா, அப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அது அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், பார்த்து 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 நேரத்தை, சமயத்தை, காலத்தை ஒவ்வொன்றையும் பார்த்து ஆண்டவர் சரியாய் பர்ஃபெக்டாய் கரிசனையோடு that which concern me,
the Lord will perfect that which concern me. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு தமிழ் வார்த்தையை காட்டிலும் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா இருக்கு. தேவ பிள்ளையே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்க பிழை பூட்டுகிற தேவன் இல்ல. 147 சங்கீதம் 9 வசனம். அவர் காக்கா குஞ்சு கூட பிழை பூட்டுறார். காக்காவுடைய சத்தம் நல்லா கேட்கும். காக்கா குஞ்சுடைய சத்தம், குஞ்சு ஓரளவுக்கு பறந்து போகிற அளவு இல்லை குஞ்சுடைய காக்கா. அந்த சத்தம் எப்படி இருக்கும்? காக்கா எங்கேயும் அங்கனக்குள்ளே உட்கார்ந்து இருக்குமா? கிடையாது. குஞ்சு பொறிச்ச பிறகு தங்கவே தங்காது. அடி எங்கேயாவது சுற்றி இத்தி போய் செத்த எலியிலிருந்து இதிலிருந்து புழு பூச்சி எதையாவது தேடி இருக்கும், எங்கேயோ பறந்து இருக்கும். ஆனால் இங்கே கூப்பிடுற அந்த கூட்டிலிருந்து கூப்பிடுற அந்த சத்தத்தை அந்த காக்கா எங்க இருந்தாலும் கேட்கக்கூடிய நினைவு இருக்கு. எங்கேயோ இடத்துல தண்ணி குழாயில பானையில் தண்ணி அடிச்சுட்டு இருந்தது. அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி குழாயில பம்பில் அடிச்சுட்டு இருந்தது. குழந்தை தூரத்தில் அழுகுது. அந்த அழுகிறத அவருடைய சரீரத்தில் உணர்ந்து அந்த பொண்ணு தள்ளதெறிக்க என் புள்ள அழுகுதுன்னு ஓடுது. ஏன்? பிள்ளை அழுகிற சத்தத்தை ஒரு பால் கொடுக்கிற தாயால உணர முடியும். அப்படியானால் தகப்பனை போன்ற தேவன் தூக்கி சுமக்கிற தேவன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் இதுவரைக்கும் உபாகமம் 1 அதிகாரம் உங்களை இதுவரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொல்லி தேற்றி வந்திருக்கிறார். பால் கொடுக்கிறவர் தாயை போல நான் உங்களை பராமரித்தேன் என்று ஊழியக்காரனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு சொல்வார் என்றால், அருமையான தேவ பிள்ளையே, தாயை போன்ற அகன்ற மார்பை உடைய எல் ஷடாய். எல் ஷடாய்க்கு சர்வ வல்லவர் மட்டும் அர்த்தம் அல்ல, பால் கொடுக்கிறவர் தாய் என்று கூட அர்த்தம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய எபிரேய பைபிளில் அப்படி எழுதியிருக்கிறது. தாயை போன்ற அகன்ற மார்பை உடைய தேவன். அவர் என்ன செய்வாரா? தேவ பிள்ளையே, அந்த ஆண்டவரிடத்தில் இருக்கும்போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தை நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவரிடமாய் பாய்வு செய்கிறேன். நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எப்படிங்க? பால் கொடுத்து இடுப்புல வச்சு தலையை தட்டி கொடுத்து சுமந்து அப்படியே சில பிள்ளைகளை காலை வச்சு அந்த மொட்டிக்காலை மட்டும் இப்படி இப்படி ஆட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அப்படி ஒரு தேவன் தாங்க நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். ஆகினால துன்பங்கள் மத்தியில, துயரங்கள் மத்தியில, வேதனையின் மத்தியில என்ன செய்வேன்னு தெரியாம சங்கீதம் 13:2 நித்தம் இருதயத்துல சஞ்சலத்தை வச்சு இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமான்னு ஏன் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறீங்களே? ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிற மகனே, ஆலோசனைகள் வேண்டாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு மறு உத்தரவு செய்வார். ஆபத்தில் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். உருக்கமா இறங்குவார், மறு உத்தரவு அருளுவார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3 சொன்ன தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். ஆகையால் மகனே மகளே, கலங்க வேண்டாம். அந்த ஆண்டவர் உங்களோட ஆத்மாவிலே பலன் தருவார். ஆமென், ஆமென், ஆமென். மறு உத்தரவு கொடுப்பார் அந்த ஆண்டவர் அவருடைய சமூகத்தில். இரண்டாவதாக இந்த ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார் ஆத்மாவிலே. சில மனுஷன் அப்படியே ஒல்லியா இருப்பாங்க, பார்த்தா எலும்புந்தோலுமா இருப்பாங்க, பார்த்தா வேலையை பார்த்தா பயங்கரமா செய்வாங்க. இதெல்லாம் இவன் செய்ய முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினைப்பீங்க. அப்படியே ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு அப்படியே ஒரு தோலை வச்சுட்டு அப்படியே ஹாயாக நடக்கக்கூடிய சில பெண்கள் இருக்கிறாங்க. வயிற்றுல 10 கிலோ வெயிட்டை சுமந்து, இடுப்பில் 10 கிலோ பிள்ளையும் சுமந்துக்கிட்டு, தலை மேலே மேலே அப்படியே 2 அடுக்கு பானையில் அப்படி பிடிச்சிட்டு ஒரு கிராமத்து பிள்ளைகளும் இருக்க தான் செய்கிறாங்க.
காரணம் என்ன தெரியுமா? மன தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரீரத்தில் பலவீனமா இருக்கலாம், ஆனா உள்ளத்துல உள்ளுக்குள்ள ஒரு பலத்தை அங்க வச்சிருக்க. உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்துகிறவர் என்ன ஆண்டவர். ஆமென். ஆமென். எபேசியர் 3:16 உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுத்துகிறது அந்த ஆண்டவர் உங்களோட இருக்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண, கர்த்தருக்குள் நான் அவர்களை பலப்படுத்துவேன். சகரியா 10:12 கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூறுவேன். 18:1 சங்கீதம். கர்த்தர் என் பலனும் கீதமுமானவர், கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? சங்கீதம் 27:1. ஆமென். இப்படிப்பட்ட தேவன் எனக்கு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். அவர் உங்களை என்னையும் பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அன்றைக்கு யாருக்கு சொன்னார்? கிதியோனுக்கு சொன்னார். இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்வார். நான் என்ன பெரிய இந்த பராக்கிரமசாலியா? பயந்து நைட்டுக்கு தெரியும், வீட்டில் ஒருத்தனுக்கும் தெரியாம நைட்டில் போய் என்ன செஞ்சான்? அந்த பலிபீடத்தை உடைச்சான். இந்த கிதியோன் எருபகால்னு பேர் வச்சாங்க. ஆனா அந்த மனுஷன், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தீர் என்றால் எங்கள் பிதாக்கள் சொன்ன அதிசயங்கள் எங்கே? இந்த அம்மோன் புத்திரர்கள் எங்களுடைய எல்லா பொருட்களையும் அள்ளி கொண்டு போவதற்கு வர்றாங்களே, எகிப்திலிருந்து நீ கொண்டு வரவில்லையா? நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் எங்களுக்கு நேரிடுவானேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இப்படி ஒன்னொன்னா தாங்க முடியலப்பா. எவ்வளவுதான் தாங்கிறது? பட்டகாலே படுற மாதிரி, கெட்டக்குடியே கெடுற மாதிரி இப்படிலப்பா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க எங்களோடு இருந்தால் ஏன் நடக்குது? நீங்க எகிப்திலிருந்து கொண்டு வரலையா? எங்க பிதாக்கள் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், அந்த அற்புதம் நடந்துச்சு, இந்த அற்புதம், அந்த அற்புதம் இப்ப எங்க போச்சு? இப்ப ஏன் எனக்கு அந்த அற்புதம் நடக்கல? இப்படி நாங்க கிடக்கோம், இவ்வளவு கண்ணீர்ல, பிரச்சனையில, சோதனையில, வேதனையில, அடுத்து என்ன செய்யறது, அடுத்து என்ன செய்யறது, அடுத்து என்ன வந்துருமோ அப்படின்னு பயந்து பயந்து அப்படின்னு நொந்து நூலா போயிருக்கும். விடாய்ச்சு போயிடுச்சு, ஆத்மா தொஞ்சு போயிடுச்சு, அப்படியே பெருமூச்சுனால இழைச்சி களைச்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சாலும், மகனே ரட்சகரை உனக்குள்ள இருக்கிறார், ரட்சிப்பின் தேவன் உனக்குள்ள இருக்கிறார், அந்த ரட்சிப்பு கொடுத்த பலன் உனக்குள் இருக்கிறது, அந்த ரட்சகர் கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் ஆவியாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். லூக்கா 1 பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமான ஒருடைய 35 உன்னதமான பலன் உன்மேல் நிழலிடும். உன்னதமான பலன், அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து கொடுப்பார்னு சொன்னீங்களே, அந்த உன்னதமான பலன் அப்படியே உங்க மேல அப்படியே ரேடியேஷன் மாதிரி, அப்படியே நிழல் மாதிரி அப்படியே அப்படியே இறங்கும், அப்படியே நரம்புகளுக்குள்ள, செல்லுகளுக்குள்ள அந்த வல்லமை இறங்கும். அப்படியே உட்கார்ந்து தேவ சமூகத்தில் இருக்கும்போது அந்த வல்லமை. ஏன்னா தேவனை கொடுத்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? 2 தீமோத்தேயு 1:7 God has not given to us spirit of fear. கர்த்தர் எனக்கு, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. என்ன ஆவி? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி எனக்கு கொடுத்திருக்கார். அந்த கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things. எதையும் செய்ய முடியும். இதை பண்ண முடியுமா? அவனே பாவம், நிற்கவே பலன் இல்லாமல் இருக்க, இவன் என்னத்தை செய்ய போறேன், வைக்க போறேன் நீங்க நினைக்கலாம். சரீரத்தில் பார்த்தா இப்படி இருக்கலாம், ஆனா பார்த்தீங்கன்னா மனசுல அந்த பலன், அந்த ஆத்மாவுல பலன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் செய்வான். ஆமென். ஆமென். நான் செஞ்சேன்னு சொல்றதுல, through Christ, என் மூலமாக, கிறிஸ்து என் மூலமாக, I can do all things through Christ who strengthen me. ஆமென். செய்ய வைப்பார். ஏனென்றால் உங்களுக்குள்ள ஆவியானவர் அப்படிப்பட்டவர்.
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருப்பவர் பெரியவர். நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நீர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அது சும்மா பாட்டு மட்டும் இல்லை. ஆண்டவர் என்ன செய்றாரு? பலத்தால் என்னை இடை கட்டுகிறார். ஆமென். பலத்தினால அந்த நரம்புகளுக்குள்ள, செல்லுகளுக்குள்ள, திசுக்களுக்குள்ள அப்படியே வல்லமை, அப்படி காந்த இறங்குற மாதிரி அப்படியே தேவ வல்லமை. அந்த வல்லமை பலத்தால் உங்களை இடை கட்டும். நீங்க என்ன செய்வீங்க? நடப்பீங்க. அப்பா, இந்த மலையில் நடக்கிறதா, இந்த மேட்டில் நடக்கிறதா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த காலத்தில் நாங்கள் ஈபி காலில் இருக்கும்போது மேடு, ஐயர் பங்களா, பள்ளம். இங்கேருந்து பார்த்தா அங்கே பஸ்ஸு போகிறது வருது, இங்கேருந்து பார்த்தா இந்த சைடு கீழே பனங்காடியில் நடக்கிற எல்லாமே தெரியும் அந்த காலத்தில். இப்போ டவுன் ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த மேட்டுக்கு போகிறதா அப்படின்னு மலைக்க வேண்டியதில்லை. ஆண்டவன் செய் கால்களை மானின் கால்களை பார்க்க. ஆபக்கூக்கின் புத்தகம் 3 அதிகாரம். கால்களை மானின் கால்களை போல ஆக்குகிறார். கர்த்தரின் பலன். கர்த்தர், ஆண்டவாய கர்த்தரின் பலன் 3:19. என் கால்களை மானின் கால்களை போல ஆக்குவா. உயர்ந்த ஸ்தலங்களில என்னை நடக்க பண்ணு. உங்களை உயரமான இடத்துல, உன்னதமான இடத்துல நல்லபடியா உங்களை உயர 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 உயரன்னு சொன்னவங்களா, அதுபோல புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி உயரை பறக்க வைப்பார். ஐ வாண்ட் டு ஃப்ளே. நான் பறக்க பிறந்தவன். ஆமென். சிறகடித்து பாட்டு உண்டு, கால ஜபங்கள்ல பாடுவோம். பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவீன். பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவீன். பரலோக வாசல் பரமசியோனி பூரித்து என்னை வரவேற்குமீ. பரலோக வாசல் பரமசியோனி பூரித்து என்னை வரவேற்குமீ. காலை நேரம் என்ப ஜெபதியானமே. கால நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆமென், காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு மகனே. பாடுகள் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் அவங்கிட்ட இவங்கிட்ட ஓடாத. தேவ சமூகத்திலே விடுத்துக்கிட, ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தான். எஸ்ஐயா 40 அதிகாரம் 29, 30, 31 வசனங்களை வாசிக்கும் போது இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள். ஆனால் மகனே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எல்லாரும் சோர்ந்து போனால் இடறி விழுவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ கழுகை போல வெள்ளடைந்து சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். ஓடினாலும் இலைப்படையா, நடந்தாலும் சோகம். உனக்கு வேணுமா? புது பலன் வேணுமா? ஆத்மாவுல பலன் வேணுமா? காத்திரு மகளே, காத்திரு. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திரு. அதிகாலையில இருட்டோட எழுந்து தேவ சமூகத்திலே காத்திரு. கர்த்தர் பலன் தருவா. ஆமென். ஒரு வாரம் 15 நாளைக்கு முன்னாடி காலையில ஜெபிச்சுட்டு இருந்தேன். 6:30 மணியோட 6:35 காலை ஜெபத்துக்கு வந்தவங்களாம் போயிட்டாங்க. இங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வல்லமை இறங்குச்சுங்க. போன 2 வாரத்துக்கு முன்னாடி தாங்க முடியாத பலவீனம், வயிற்று வலி, வெளியூருக்கு சென்றிருந்தேன். வாந்தி, வயிற்றுப்போக்கு. நாகர்கோயில் இறங்க வேண்டியவன் கன்னியாகுமரியில் இறங்கிட்டேன். அங்கே பாத்ரூமுக்கு மட்டும் 5 தடவை போயிட்டேன். காசு 10 ரூபா கொடுத்து போனேன். வேதனையாக இருந்தது. வர வலியெல்லாம் அவ்வளோ பலவீனம். செரிமானம் இல்லை, சாப்பிட்டதில்லை, இவ்வளோ சொல்ல. இங்கே உட்காந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் ஆண்டவர்ட்ட அழுது ஒப்பு கொடுத்து கூட ஜெபம் பண்ணிட்டேன், சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி. ஆனால் ஒரு பாட்டு பாடினேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எலும்பிடுவே,
ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவீன், ஜீவ கிரீடம் பெற்றிடுவீன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். இந்த பாட்டை ஒரு 5 முறை அத்தனை சரணத்தையும் இந்த இடத்துல இந்த 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 படிக்கட்டுக்கிட்ட கையை 2ஐயும் வச்சு அப்படியே பாடிக்கிட்டே இருந்தேன். சோர்ந்து போகும் உள்ளான மனிதன் சோராமல் நிலைச்சிருக்க என்று சொல்லி ஆண்டவரை சோதனையில் பலனடைய ஆட்டி தேற்றிடும் தேற்றவாளன் ஆண்டவர் என்னோடு இருப்பார் அப்படின்னு பாடிட்டே இருந்தேன். முதல் தடவை நல்லா பாடிட்டேன். 2வது தடவை 3வது தடவை பாடும்போது ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவேன் அந்த வார்த்தை மட்டும் என் வாயிலிருந்து வெளியவே வரல. வாயில் என்னமோ ஜிப்லாக் போட்டு அப்படியே பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி ஆயிடுச்சு. காத்திருந்து ஜெயிப்பதனால் கழுகு போல பறந்து எழும்புவேன். அடுத்து சோகம் உள்ளான மனிதன் அப்படியே போய் அப்படி தப்பாக பாடுனேன்னா இல்லை டான்ஸாக தெரியாமல் பாடுனேன்னா புத்தகத்தை வச்சுக்கிட்டு பாடலைனால ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பாடினதா இல்லை இந்த பாட்டை செத்த வீட்டில் மட்டுமே பாடி பாடி சபையில் என்றைக்குமே பாடாமல் இதெல்லாம் செத்த வீட்டு பாட்டுன்னு அப்படி நம்மளை ஒரு சிலர் இந்த பாட்டை ஒதுக்கிறாங்களையா. அது மாதிரி ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் ஒரு ஆத்தும மெய்ப்பன் கர்த்தரின் மெய்ப்பரை பற்றி ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை பாடினேன். எல்லாருமே பாடவே இல்லை. அது கூட்டத்தில் உங்களுக்கு தெரியுமே அது என்ன பாட்டு? தேவபிதா என் மெய்ப்பன் அல்லோ அப்படின்னு பாட்டை பாடினேன். சிஸ்டர் இருந்தாக்காங்களா போயிட்டாங்களா? பின்னாடி இருக்கிறாங்க. நான் பேரை சொல்ல விரும்பலை. ஐயா இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாது ஐயா, இதெல்லாம் எந்த வீட்டில் பாடுற பாட்டு, இந்த பாட்டு எங்கேயாவது பாடினா கூட எனக்கு பக்குன்னு என்னவா இருக்கும், பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சில பாட்டை ஒதுக்கி வச்சிட்டோம். இல்லை தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் அது அங்கே பறந்து போய் அங்கே மட்டும் இல்லை, அந்த பரலோகத்தை இந்த பூமியிலேயே ருசிக்கிற அந்த அனுபவம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அந்த பலம் அப்படியே வந்து இறங்கிச்சு பாருங்க. அப்படியே ஒரு மின்சா பாஞ்சு தூக்கி வீசப்படுது போல நரம்புகளுக்குள்ள அப்படியே ஊசியாக குத்துன மாதிரி. எனக்கு நிறைய ஊசி குத்திருக்காங்க. என்னது அக்குப்பஞ்சரில் போய் எனக்கு எவ்வளவோ ஊசி குத்திருக்காங்க. சில சமயங்களில் ஊசி குத்துறது அப்போ வலிக்கும், பின்னாடி பார்த்தா அந்த இடத்த தொட்டு பார்த்தாலே வலிக்கும் அப்படி. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா, எங்கெங்கெல்லாம் ஊசி குத்துனாங்களோ அந்த ஊசி குத்துன அந்த வலி இருந்த இடத்துலலாம் அப்படியே வல்லமாக இறங்கி வந்துச்சு. தேவனுக்கு மகிமையா சொல்கிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வேதத்தை கையில் வச்சு சொல்கிறேன். காத்திருந்து தனி ஜெபத்தில் ஏதோ ஜெபம் பண்ண உடனே அப்படின்னு இல்லை, மகனே ஜெபம் பண்ணுங்க. மறு உத்தரவு கொடுப்பார், பலன் கொடுப்பார். அந்த ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது அவர் கொடுக்கிற பலன் கண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுவுக்கு ஒத்த பலன், வாழ வயதின் பலனை திரும்ப அவர் உனக்கு கொடுப்பார். ஆமென். 85 வயசு காலை 40 வயசுல இருக்க அதே பலன் எனக்கு இருக்கு. ஆமென். என்னையா முடியாதோட எத்தனை தடவை, இதோட 6 தடவை 7 தடவை இந்த மாடிக்கு ஏறி இறங்குறீங்க. ஆமா, ஏன் கேன்மா வேதம் சொல்லுகிறது 138:7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிப்பார். ஆமென். அவர் என் ஆத்துமாவிலே பலன் தருவார். அவர் என்னையும் உங்களையும் தைரியப்படுத்துவார். 3வது சொல்றேன். 3 ஆத்துமாவிலே பலன் தருவார், தைரியப்படுத்துவார். அவர் என்ன செய்வார்? துன்பத்தின் நடுவில் இருந்தாலும் உயிர்ப்பிப்பார். அவர் உயர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தாழ்மையுள்ள என்னை நோக்கி பார்ப்பார். ஆமென். அவர் என்னை நோக்கி பார்ப்பார். அந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அதனால அன்பான தேவ பிள்ளையே, தைரியமா இருங்க, பலனா இருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. அவர் மறு உத்தரவு கொடுப்பார், பலன் தருவார், தைரியப்படுத்துவார். எந்த இடத்துலையும் போய் தைரியமா நிற்பீங்க.
யாரை கண்டு பயப்பட மாட்டீங்க. நீங்க ஒண்ணுமில்லாதவங்கள இருக்கலாம். ஐயா, அவங்க பார்த்தாலே எனக்கு நடுக்கமா இருக்கு, அவங்க பெரிய ஆளு, பெரிய பணக்காரவங்க, அவங்க வீட்டுக்கு போகவா? ஐயா, நான் பேத படிப்பறிவு இல்லாதவன். அப்போஸ்தலர் 4:13 அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைகள் அறிந்திருந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நீங்க யாரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், அப்படியே கரைச்சு குடிச்சு அந்த அளவுக்கு அறிவு இருக்கலாம். ஒருவேளை ஒண்ணுமே இருக்காத பேதையா இருந்தாலும், ஆனால் என் ஆண்டவர் இயேசு உங்களோடு இருந்தால் பரிசேயரோ சதுசேயரோ நியாயசாஸ்திர எத்தனை எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும், என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமென். உலகத்தில் இருக்கிறவன் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யாக்கோபை காட்டிலும் பெரியவர். அந்த பெரிய தேவன் எனக்குள் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, எனக்கு எட்டாதும் பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உண்டு. தைரியமாயிருப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம். ஆமென். அர்ப்பணித்து ஜெபிப்போம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என்ன பாஸ்டர், ஏழு சூரன் எனக்காக யாவையும் அடி அப்படி பாடணும்னு நினைச்சா நீங்க இப்படி உருக்கி இப்படி மென்மையா பாடுவீங்களே, இந்த நேரத்தில் இப்படித்தான் பாட்டு. ஏனென்றால் என் பாருங்கள், என் சுமைகள், என் பாருங்கள், என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தேன், பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே, உங்க சமூகத்தின் பிள்ளைகளை கொடுக்க. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, விடாய்த்து போயிருக்கிறார்களோ, கலங்கி போயிருக்கிறார்களோ, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி காத்திரு. அவருடைய சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் 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 அவரை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருந்தால் நித்த நித்தம் ஆலோசனை பண்ணிக்கொண்டு, ஆண்டவரே என் ஆத்மா நொறுங்கி போயிருந்தால், என் ஆத்மா நேசர், என் ஆத்மா ரட்சகர், என் ஆத்மாவை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு. அவருடைய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு எனக்கு பலன் தருகிறது, அந்த ரட்சிப்பு எனக்கு பலன் செய்கிறது. யாக்கபோத ரினிமிக்கதடி ராத ரினிமிலா ரிக்கவாத ரிக்கமான ராத ரிஷக்காரவையாவாத நமக்கதடி நமல. ஓ ஜீசஸ், ஹalleluya, 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 ஹalleluya. தெய்வமே, தெய்வமே, நீ கொடுத்த அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை
தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆத்தும மீட்பு அருமையானது. மனுஷன் உலகம் முழுதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துற என்ன லாபம்? தேவனே, நான் உண்மை அண்டிக் கொள்கிறேன் தகப்பனே. விக்கு நாங்கள் கடந்து போக மட்டும் என் ஆத்துமா உண்மை அண்டிக் கொள்கிறது ஆண்டவரே. என் ஆத்துமா உண்மை அண்டிக் கொள்கிறது. 57:1 சங்கீதம். இந்த விக்கிரம் கடந்து போகும், இந்த வியாதி கடந்து போகும், இந்த பிரச்சனை கடந்து போகும். இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண்பது இல்லை. அவருடைய சட்டை நிலையிலே வந்திருக்க அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். பலன்தான், தைரியப்படுத்தும் கர்த்தாவே, கிருபைதான். ஆவியானவரே, வல்லமையாய் உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். உன்னதமான பலத்தாலே இடைப்பட்டு உடைய வார்த்தைகளை கொண்டு, உடைய வாழ்த்தை கொண்டு, உடைய வசனங்களை கொண்டு, உடைய கிருபையை கொண்டு தகப்பனை என் பிள்ளைகளை பலப்படுத்தும். இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, தைரியப்படுத்துவதாக. கர்த்தருடைய கிருபையின் நன்மையும் வாழ்நாளெல்லாம் தொடரட்டும். இவர்கள் அழுகும் போது, இவர்கள் கதறும் போது, ஆண்டவரை கண்ணீர் வடிக்கும் போது, தேவனே, man me bold with strength in my soul. ஆண்டவரே, இவர்களை போல்டாக்குங்க, நடப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, பலப்படுத்துங்க. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், உன்னை நிலைநிறுத்துவார். பேதுரு சொன்னப்பட்ட வார்த்தையின்படி என் பிள்ளைகளை அப்படியாய் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராய கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து செல்லுங்கள்.